அதிமுக தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் நடைபெற்றது. 138வது மேற்கு வட்ட கழக செயலாளர் குட்டி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏழை எளிய இஸ்லாமிய பெருமக்களுக்கு அரிசி, மளிகை பொருட்கள் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டன. மேலும் இதில் தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் விருகை VN ரவி, தேர்தல் கள ஆய்வு கமிட்டி பொறுப்பாளரும் கழக அமைப்பு செயலாளருமான முருகுமாறன், அம்மா பேரவை மாவட்ட செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான கதிர்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான மோகன் கலந்து கொண்டு 4 ஆண்டு விடிய ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்து கூறி பிரச்சாரம் மேற்கொண்டார். மாவட்ட செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான இளம்பை ரா தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் செந்தில்குமார், ஒன்றிய செயலாளர் சசிகுமார் உள்ளிட்ட ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னை தண்டையார்பேட்டையில் திமுகவின் ஊழல் ஆட்சியின் வேதனைகளை விளக்கி வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் வீதி வீதியாக சென்று அவலங்களை விளக்கும் பிரசுரங்களை வழங்கினார். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு RK நகர் தொகுதிக்கு உட்பட்ட தண்டையார்பேட்டை நேரு நகர் பிரதான பகுதியில் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டதுடன் அதிமுக ஆட்சியின் சாதனைகளை விளக்கி திண்ணை பிரச்சாரமும் நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் D சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பகுதி செயலாளர் R நித்யானந்தம், கழக MGR மன்ற மாநில துணை செயலாளர் P வெங்கடேசன், பொதுக்குழு உறுப்பினர் ஐயப்பா S வெங்கடேசன், வட்ட கழக செயலாளர் மரக்கடை விஜி ஆகியோருடன் அதிமுக தொண்டர்கள் மற்றும் மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் உழவர் சந்தை பகுதியில் திறனற்ற திமுக அரசின் அவலங்களை விளக்கும் பிரசுரங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசங்கரன் பங்கேற்ற திமுக ஆட்சியில் நடைபெறும் அவலங்களை விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடம் வழங்கினர். நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.